கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான கூட்டம் தான் இது. அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறாங்க. அவர் பேசும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பல 100 ஏக்கர் நிலப்பரப்புடன் நாங்க என்ன செய்வோம், ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு இங்க புதுச்சேரிக்கு விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்ற ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய நட்பு என்ன அப்படிங்கறத விஜய் அவர்கள் வந்து பேசுறாங்க. என்ஆர் காங்கிரஸ் கூட நான் நட்பா தான் இருப்பேன், ஆனாலுமே ஒன்றிய அரசாங்கம் புதுச்சேரிக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் தனித்தனியா ஏதோ எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க போல அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. பட் இரண்டுமே கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில இருந்தும் அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாராயணசாமி உட்பட பல நபர்கள் இப்ப என்ஆர் காங்கிரஸ்க்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே பல டிவி டிபேட் ஷோல முன்வைத்து வருகிறார்கள். இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்ன பிறகு ஒரு சின்ன செகண்ட் கேப் கொடுத்துட்டு இல்ல அவங்கலாம் பாடம்லாம் கத்துக்கொள்ள மாட்டாங்க, பட் மக்கள் 2026ல பாடத்தை சொல்லி கொடுத்துருவாங்க, பெரிய அளவு ஒரு இடியை இறக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு திமுகக்கு எதிரான பல செய்திகளையும் இன்னைக்கு யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டா விஜய் அவர்கள் கூறியிருந்தார். புதுச்சேரியை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா 1977 தான் இப்படி எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி வின் பண்றாரு. 1974லயே புதுச்சேரியில இருந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து வெற்றிக்கான முதல் படியாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியினுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் குட்டி பேக்கேஜ்ல 12 நிமிஷத்துல விஜய் அவர்களுடைய அரசியல், புதுச்சேரியினுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள், புதுச்சேரிக்கான அந்தஸ்து இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டார்.